அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரியார் குறித்த சீமானின் பேச்சிற்காக தமிழகம் முழுவதும் 72 இடங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தை நாட சீமான் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியது தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 72 இடங்களில் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொடுக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இன்றைய தினம் வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அவர் ஆஜராக மாட்டார் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த பெரியார் குறித்து அவர் பேசியது தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலுமே புகார் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது அவர் மீது பல வகையில் போராட்டங்களும் நடைபெற்று வந்தது. எனவே அவர் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார்கள் பல இடங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 72 புகார்கள் அவர் மீது தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இத்தகைய புகார்களை விசாரிக்க ஒரே நீதிமன்றத்தில் ஒரே விசாரணையில் வழக்குகளை தொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் டிஜிபியிடம் நாடப்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் டிஜிபி அவருடைய நாடியதை புறக்கணித்ததன் அடிப்படையில் இப்ப தற்போது நீதிமன்றத்தை சீமான் நாட இருக்கிறார். நீதிமன்றத்தில் சீமான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே வழக்காக கொண்டு வர வேண்டும் என்றும் தினந்தோறும் ஒவ்வொரு ஊர், குறிப்பாக இன்றைய தினம் கடலூர், அதே போல நாளை செங்கல்பட்டு, அந்த தொடர்ச்சியாக திங்கட்கிழமை திருச்சி என அனைத்து மாவட்டங்களிலும் வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் இதை அனைத்தையும் ஒரே வழக்காக கொண்டு வர வேண்டும் என்று தற்போது அவர் நீதிமன்றத்தை நாடுவதாக தெரிய வருகிறது. குறிப்பாக அவர் இந்த பெரியார் குறித்து பேசியதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 72 வழக்குகள் தமிழகம் முழுக்க அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் அவர் வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக மாட்டார் என்று தெரிய வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் அவர் ஆஜராகப்படி சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்குகள் எல்லாம் ஒரே வழக்குகளாக கொண்டு வர வேண்டும் என்று எனவே இன்றைய தினம் அவர் ஆஜராக மாட்டார் என்றும் அவர் இது குறித்து அனைத்து வழக்குகளையும் ஒரே வழக்குகளாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.